அப்போ அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தேவை. அதனால் ஊழியத்தில், கேர்சலில், வீடுகளில், ஜெபத்தில் இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அற்புதங்கள் நடைபெறுவதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அற்புதங்கள் நடைபெறும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மளையும் அற்புதங்களாலும் அடையாளங்களும் அங்கீகாரம் பண்ணுகிறார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயை கருவில் ஒரு பாகம் கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் ஒரு பாகம் கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். இந்த முந்தின அதிகாரங்களில் ஆகாபை குறித்து நம்ம வாசித்தோம். ஆகாபுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கெட்டதாக இருந்தது, கேடுகட்டதாக இருந்தது. இந்த ஆகாபு அவனுக்கு முந்தின ராஜாக்களை விட தன்னை மிகவும் அதிகமாக கெடுத்துக்கொண்டான், மிக அதிகமாக கெடுத்துக்கொண்டான். அது எந்த அளவுக்கு அவன் கெடுத்துக்கொண்டான்னு சொன்னால், அவன் அங்கே போய் சீதோனியர் பெண்மணியை ஒரு திருமணம் செய்வான், ஏசபேல். அவள் ஏற்கனவே அவங்க ஒரு ஆசாரிய குடும்பமாக இருந்திருக்குது. அதுவுமே ஒரு பேய்த்தனங்களுக்கும் பிசாசுக்கும் ஒரு சாமியாடி மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டான். இவன் ஒரு சாமியார், அது ஒரு சாமியாடி. இவங்க ஆகையினால எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவே சாமியாராக இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ராஜாத்தியே அந்த சாமி பக்தியில் ரொம்ப அதிகமாக இருந்து சாமியாடி குறி சொல்கிற ஆளாக இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட காலகட்டம் எல்லாம் அந்த விக்கிரக தோப்புகள், புனஸ்காரங்கள், அதற்கு குறித்தான பண்டிகைகள், கும்பாபிஷேகங்கள், அது இது அப்படியே ரொம்ப போயிட்டுருக்குது. ரொம்பவே அது போக அது தகுந்த அதுக்கு தக்க வேசித்தனங்களும் உபச்சாரங்களும் லட்சையான புணர்ச்சிக்காரர்களும் அப்படியும் போது அக்கிரமங்கள், அநாகரிகங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகள், அது ஒரு பக்கம் அராஜகங்கள் வேறு அது பக்கம் நிறைவேறிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆகாபைக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாகி எலியாவை அனுப்புகிறார். இவன் திடீர்னு கிஸ்பியனாகி எலியான்ட்டு அறிமுகமாகிறான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனை குறித்து நம்ம சொல்லப்படல. ஏன்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா, என் வாக்கின்படியே அன்றி அப்படின்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னா கர்த்தர் அவனோடு கூட பேசியிருக்கணும். அவர் எப்படி பேசினாருன்னு சொல்லப்படவில்லை. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக எலியா ஆகாப்பை நோக்கி ஸ்ட்ரெயிட்டாக நின்று சொல்கிறான். அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சிருப்பான், நிச்சயமாக அவனும் ராஜாத்தையும் அவனை அடிக்கிறதுக்காகவோ அல்லது அவன் மேலே நடவடிக்கை எடுப்பதற்காகவோ அவங்க முயற்சி தந்திருக்கலாம். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுன்ட்டார் ஆண்டவர். நீ கீழ் திசையை நோக்கி போய் அங்கே ஒரு கேரி ஆற்றங்களில் போய் நீ ஒழிச்சிக்கோ, நான் அங்கே அந்த ஆற்றின் தண்ணியை குடி, நான் உன்னை போசிக்கிறதுக்கு காகத்து கட்டளையிடமே போன்ட்டார். 3 வருஷம் பயங்கரமான பஞ்சம். அப்போ 3 வருஷம் பஞ்சத்துலையும் இவனுக்கு காலங்காத்தாலும் விடிய காலத்தில் அப்பம் வரும், இறைச்சி வரும், சாயங்காலத்தில் அப்பம் வரும், இறைச்சி வரும். இப்போ யார் வீட்டில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ராஜா வீட்டிலேருந்து காக்கா கொண்டாந்து கொடுத்துட்டே எடுத்துகிட்டு வந்திருக்கு.
அதை கொண்டாந்து வந்து என்ன செஞ்சுருக்கான், அந்த ஆற்றில் தண்ணீரையும் குடித்து அவன் இருந்திருக்கிறான். 3 வருஷத்தில் எத்தனை மாதம் போச்சுன்னு தெரியல. சில நாளுக்கு பின்னு சொல்லப்பட்டிருக்கு, மாதங்கள் கூட போகலை. சில நாட்கள் பிற்பாடு, சில வாரங்களுக்கு பிற்பாடு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு. ரொம்பவும் அதை விட அதிகமான பஞ்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பமும் இறைச்சியுமே இல்லாத காலமாக இருக்குமோன்னு தெரியலை. சரி, இது தாண்டின உடனே ஆண்டவர் சொன்னார், இப்போ 8ஆம் வசனத்தில், நீ போ, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, அங்கே போய் நீ தங்கியிரு. எப்போ? இந்த பஞ்சகாலத்தில் நான் ஒன்றை பராமரிக்கிறதுக்காக அந்த விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த விதவை வந்து எப்படி கனவு கண்டிச்சோ, அந்த விதவை வந்து சொப்பனம் கண்டிச்சோ, அந்த விதவைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி யாரையும் சொல்லி அனுப்பினாரோ தெரியல. ஆனால் ஆண்டவரே அந்த விதவைக்கு என்ன செஞ்சுருக்காரு, கட்டளையிட்டிருக்காரு. அதாவது அந்த விதவையுடைய மனதில் அவர் எண்ணத்தை போட்டாரோ தெரியலை. அப்படியே அவன் எழுந்து சாரி பார்த்து போகிறான். போன போது அந்த ஒரு விதவை வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து, அம்மா, அந்த அம்மா தானான்னு அடையாளம் கண்டுக்கிறதுக்கு, ஏன்னா ஆண்டு வந்து ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறத அவர் சொல்கிறார். அப்போ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வாங்குறாங்க. இதை பற்றி ஒரு தேவதாசன் விளக்கும் போது சொல்கிறார், இவன் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான் எலியா. டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு கொழுன்னு இருக்கிறான். பாவம் அந்த விதவை அம்மா அது வந்து அதுகிட்ட போய் நினச்சேன். அதனுடைய நிலைமை நமக்கு தெரியுது. கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதுவும் இன்னும் ஒரு நாளைக்கு தான் இருக்கும், அதுக்கு எதாவது கடைசி சாப்பிட்டுட்டு சாகலாங்கிற கண்டிஷனில் இருக்கிற அந்த அம்மாட்ட போய் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொண்டு வான்னு கேட்குறாரு. அந்த அம்மா நான் தண்ணி கொண்டு வரேன்னு போகும்போது ஒரு சிறிய அப்பத்தையும் கொண்டு வாங்குறாரு. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட ஒரு பிடி மாவே இல்லாமல் ஒன்றுமே எடுத்த ஒன்றுமே இல்லை அப்படின்னு, நானும் இது சாப்பிட்டுட்டு செத்து போகலான் இருக்கேன், இதுதான் கடைசிங்கிறா. அதுக்கு அதை செய்கிறதுக்கு 2 விறகு பொருட்களான்னு வந்தேன்னு. இல்லை, நீ போய் செஞ்சுட்டு வா, என் வார்த்தையை கேளு. ஆமாம், அப்புறம் உன் குமாரருக்கு நீ பண்ணலாம். கர்த்த தேசத்து மேலே மலையை கட்டளையிட இன்னும் நாள் ஆகும், அந்த நாள் வரைக்கும் பானையில் செலவழிந்து போகாதுமா, கலசத்தின் எண்ணெய் குறைஞ்சி போகுதுன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த அம்மா விசுவாசத்தோடு போகுது. அந்த விசுவாசம் நிச்சயமாக அதில் வந்திருக்கணும். வார்த்தை இல்லை, விசுவாசத்தோடு போனார்கள் என்று இல்லை. நாம் அதை புரிஞ்சுக்கிறோம். அந்த அம்மாவும் அந்த எலியாவின் சொற்படியே செய்தாள். இந்த வார்த்தை தாங்க முழு வேதாகமத்திலையும் நம்ம பிடிச்சிக்க வேண்டிய வார்த்தை. நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்தார். மோசே கர்த்தர் கற்பித்தபடி செய்தார். யேசபேல் கர்த்தர் கற்பித்தபடி செய்தார். அதுதான் அதோட வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் வார்த்தையின்படியே செய்தார். இங்கே பார்க்குறோம், இந்த அம்மனியும் கர்த்தர் சொன்ன மாதிரி செய்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் சொன்னபடியே சொன்னபடி செய்தார்கள். அப்படி சொல்லி இருந்தும், மிகவும் தெளிவாக எச்சரிக்கையாக சொல்லி இருந்தும் விடுபட்ட அங்கே பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா அந்த யெரொபெயாமுக்கு தீர்க்கதரிசனம் ஒரு ஆள். கர்த்தர் சரியாக தெளிவாக சொல்லி இருந்தும் அதில் தவறு செய்து விளைவை சம்பாதித்தது மோசையும் தேவன் அதில் பேச சொன்னார், அடிச்சிட்டான். அதனோட விளைவு ரொம்பவே மோசமான விளைவு, கானானுக்குள்ளே போக முடியல. இந்த ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியும் கர்த்தர் தெளிவாக வார்த்தை கொடுத்திருந்தார். அவன் அதற்கு கீழ்ப்படியாமல் போன போது அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அவன் அனுபவித்தான் அப்படிங்கிறத பார்க்குறான். அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று வெளிப்படுத்தி இருப்பாரே, ஆனால் அதற்கு அப்படியே கீழ்ப்படிவது ரொம்ப அவசியம். அதுவும் கர்த்தருக்கு பிரியமானவங்களை மேலே ரொம்பவே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ரொம்ப தேவனுடைய வார்த்தைக்கு நூல் பிடிச்ச மாதிரி நடக்கணும் என்றும் கீழ்ப்படிக்கணும்னு கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கார். இந்த அம்மா எலியா சொற்படியே செய்தார். அநேக நாள் சாப்பிட்டார்கள். அது சொன்ன மாதிரியே அந்த செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்து எண்ணெய் குறைந்து போகவும் இல்லையா. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் அந்த அம்மா வீட்டில் நடந்திருக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரியும் அந்த ஸ்ரீயின் மகன் வியாதியில் படுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு செத்து போகிற வரைக்கும் வியாதி அதிகரிச்ச போய் செத்து போயிட்டான். இவ்வளத்துக்கும் எலியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. எலியாவுக்கு கீழ்ப்படி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த குடும்பத்தில் ஒரு சாவு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்கள், யுத்தம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். ஆமாம், பாவம் செஞ்சவங்களுடைய வாழ்க்கையிலையும் யுத்தம் வரும். பரிசுத்தவானுடைய நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குது, அவங்களுக்கும் யுத்தம் வரும். என்ன வித்தியாசம்னா, அந்த யுத்தம் நீதிமானை மேற்கொள்ள முடியாது, அந்த யுத்தம் பரிசுத்தவானை மேற்கொள்ள முடியாது. அதே மாதிரி பாடுகள், இந்த வியாதிகள், நீதிமானுக்கும் வியாதி வரும், துன்மார்க்கனுக்கும் வியாதி வரும். ஆனால் வியாதி ஸ்தோத்திரம் நீதிமானை மேற்கொள்ள முடியாது. நீதிமான் வியாதியை மேற்கொள்ளுவான். ஆனால் துன்மார்க்கர்கள் வியாதியில் என்ன செய்வாங்க, அகப்படுவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா தேவனுடைய மனுஷனே, உனக்கும் எனக்கு என்ன ஐயா, நீ வந்ததுனால தான் என் பிள்ளை செத்து போச்சுன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு.
நீங்கள் வந்தது நடத்த நான் ஒன்று சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டேன், எல்லாம் செஞ்சேன், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்லாம் கிடைச்சது, நல்லது, நான் சோறு சாப்பிட்டு இருந்தேன், ஆனால் என் பிள்ளை செத்து போச்சே, என் நம்பிக்கையே போச்சே, என் நம்பிக்கை அழிஞ்சு போறதுக்கா நீ என்கிட்ட வந்தீங்கன்னு இந்த அம்மா சொல்லுது. உன் பிள்ளைய தாப்பான்னு சொல்லி அது தங்கியிருந்த வீட்டில் கொண்டு போய், மேல் வீட்டில் தங்கியிருந்திருக்கிறா, அங்கே கொண்டு போய் கட்டில் வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு அந்த அம்மா இடம் கொடுத்து அந்த அம்மா வீட்டில் அந்த பிள்ளை செத்து போனதுனால அந்த அம்மாவுக்கும் வருத்தம், எனக்கும் வருத்தம், வந்து அவளுக்கு துக்கத்தை வருவிச்சிட்டீரே அப்படின்னு ஜெபம் பண்ணானா 3 தடவை விழுந்து விழுந்து அந்த பிள்ளையோடைய ஆத்மாவும் இல்லை ஜெபம் பண்ணானா ஆத்மா திரும்ப அவனுக்குள்ளே வரணும்னு ஜெபம். அப்போ எது வெளியே போயிடுச்சு? அவனோட ஆவி ஆத்மா வெளியே போயிடுச்சு, சரீரம் மட்டும் இருக்குது. ஆத்மா திரும்ப வரணும்னு ஜெபம் பண்ணால் ஆத்மா வந்துச்சு. ஜெபம் பண்ணோடனே ஆத்மா திரும்ப வந்துடுச்சா. அப்புறம் பிள்ளைய கொண்டாந்து கீழே தாயிட்ட. இப்போ அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க 24ஆம் வசனத்தில், ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்னன்னா, ஜனங்கள் பொதுவாக அற்புதங்களை காணும்போது விசுவாசிக்கிறாங்க. அது ஸ்ரீ எலியாவை நோக்கி சொன்ன, நீ தேவனுடைய மனுஷன். அந்த நேரத்தில் அந்த வார்த்தையின் சொன்னப்பட்ட வார்த்தையின்படியே இத்தனை மாதமாக அந்த மாவு குறையவும் இல்லை, அந்த எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லைங்கிறது அது ஒரு பெரிய அற்புதமாக மனசில் படலை. இப்போ இந்த பிள்ளை சுகமான உடனே, பிள்ளை திரும்ப உயிர் கிடைச்ச உடனே சொல்கிறா, நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மைங்கிறது இதுலேருந்து அறிஞ்சு கொள்கிறேன், இது தேவனுடைய மனுஷன்னு அறிக்கைடுறான். சில நேரங்களில் ஜனங்கள் தேவனுடைய அற்புதத்தை பார்க்கணும் விரும்புகிறாங்க. நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை உங்கள் வார்த்தையினாலே, ஆமென் ஸ்தோத்திரம், வார்த்தையினாலும் ஆமென் உன்னை உறுதிப்படுத்துவாராக, உண்டிதான கிரியைகளினாலும் கர்த்தர் வெளிப்படுத்துவாராக, உங்கள் மூலம் நடக்கிற அற்புதங்களாலே ஆண்டவர் என்ன செய்வாராக, ஆமென் தம்மை வெளிப்படுத்துவாராக. ஏன் இயேசு கிறிஸ்து கூட முதலாவது அற்புதத்தை செய்து முடித்த பின்பு அதில் எழுதப்பட்டதான அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி பண்ணால், அப்பொழுது அவருடைய சீசர்களும் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை வர்றதை நான் பார்க்குறேன். சீசர்கள் மேல். அப்போ அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் தேவை. அதனால் ஊழியத்தில், கேர்சலில், வீடுகளில், ஜெபத்தில் இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, அற்புதங்கள் நடைபெறுவதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அற்புதங்கள் நடைபெறும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மளையும் அற்புதங்களாலும் அடையாளங்களும் அங்கீகாரம் பண்ணுகிறார். இந்த மார்க் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்படியே போய் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவன் கிரியை செய்து அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவன் பிரசங்கித்த வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு பார்க்குறோம். அப்போ அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் புறச்சாதிகளை கீழ்ப்படுத்த பண்ணும் பொருட்டு அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அதனால் இந்த நாளில் ஜெபம் பண்ணுங்க. எலியாவின் தேவன், நம்முடைய தேவன், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்களுக்கு ஜனங்கள் மத்தியில் அங்கீகாரத்தை தருவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ தேவனுடைய மனுஷனாக திகழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் எலியா தீர்க்கதரிசி கீலேயாத்தில் இருக்கிறதான திஸ்பியன் ஆகிய எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், ஆகாபிடத்தில் என் வாக்கின்படி அல்லாமல் என்ன செய்யாது, மழையும் பனியும் என்ன செய்யாது, பெய்யாதுன்னு சொல்கிறார். அந்த தைரியம் கர்த்தர் கொடுத்ததான அந்த தைரியம் அவன் என்ன செய்கிறார், ராஜாக்கிட்டேயே பேசுகிறதான காரியத்தை குறித்து நம்ம அதில் பார்க்குறோம். அந்த நாட்களில் மற்றவர்களை போஷிக்கிறது இல்லைன்னா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், போஷித்து கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம இதில் பார்க்க முடிகிறது. எலியா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யுது, காகம் என்ன செய்யுது, அப்பமும் இறைச்சியும் என்ன செய்யுது கொண்டு கொடுக்கறது, அந்த சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பதாக உன்னை போஷிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு விதவையை, அதில் எத்தனையோ பேர் நல்ல பணக்காரங்க இருக்கலாம், ஆனால் என்ன செய்கிறேன், ஒரு விதவையை நான் என்ன செய்கிறேன் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த விதை எப்படிப்பட்ட விதவையாக இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு பிடி மாவு சாப்பிட்டுட்டு சாக போகிற அந்த விதவையை கர்த்தர் என்ன செய்கிறார், எலியாவை கொண்டு அந்த விதவையை போஷிக்கிறார். அந்த விதவையை கொண்டு எலியாவை போஷிக்கிறார். இன்றைக்கும் சபையை போஷிக்கிறது மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் அல்ல. ஆமென். நம்மை போன்ற பாடுள்ள மனிதர்கள் தான் என்ன செய்கிறார்கள், சபையை போஷித்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியர்களை போஷித்து கொண்டிருக்கிறதான காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்க முடிகிறது. அந்த கொடுக்கறதுனால அந்த அம்மாவுக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம். அந்த அம்மாவினால, அந்த அம்மாவை இந்த எலியா தீர்க்கதரிசி சார்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது என்ன செய்யுது, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு குறையல. அதே சமயத்தில் இவ்வளவு போஷித்தால் அந்த அம்மாவுடையதான குடும்பத்தில் ஒரு மரணம், அந்த மரணத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடந்து மறுபடியும் உயிரோடு அந்த மகனை
எழுப்புகிறதான சம்பவத்தை இதில் நம்ம பார்க்குறோம். நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. தேவனுடையதான சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளுக்கு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் சம்பவிக்கிறதுங்கிறத நம்ம இதில் பார்க்க முடிகிறது. இந்த நாளில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம செவி கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். அப்பா, அந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, அந்த எலியா தீர்க்கதரிசியை அப்பா எவ்வளவாய் தைரியமாக நீர் கர்த்தாவே அவரை உருவாக்கி கர்த்தாவே ராஜாவுக்கு முன்பதாக சவால் விடத்தக்கதாக கர்த்தாவே அவரை அமேனப்பா ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. அமேனப்பா இந்த நாட்களும் எங்களுதான தேசத்தில் நடக்கிறதான கர்த்தாவே அப்பா அந்த போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் காரணம் என்ன என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. ஆகையினால எங்களுடையதான தேசமே தத்தளித்து கொண்டிருக்கிறதப்பா. விக்கிரக ஆராதனையினாலேயும் கர்த்தாவே தவறான வழிபாடுகள்னாலேயும் எங்களுடைய தேசம் கர்த்தாவே அப்பா மிகுந்த அப்பா பாடுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளிலும் அப்பா எலியா தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் எச்சரித்தது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜனங்கள் உணர்வடையத்தக்கதாக ஜனங்களுடைய இருதயத்தை திறந்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆமேனப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தாவே நீர் பயன்படுத்தினீர். நீர் அந்த அம்மாவுக்கு கர்த்தாவை போஷிக்க நீர் கட்டளையிட்டீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை நீர் காப்பாற்றினீரப்பா. உங்களுடைய ஊழியக்காரரை போஷிக்கிறவர்களை நீர் காப்பாற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆமேனப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியக்காரர்களை நீர் கர்த்தாவே பஞ்ச காலத்திலும் ஆமேனப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா எலும்புகளை கர்த்தாவே ஆமேனப்பா கர்த்தாவை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. ஆமேனப்பா. எல்லா நாட்களிலும் நீர் உங்களுடைய பிள்ளைகளை போஷிக்கிற தேவன் ஆண்டவரே. மகாவருட்சான காலத்தில் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. குறைச்சல் மத்தியிலேயும் ஆமேனப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவே நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதித்தருளும் போஷித்தருளும் காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.